காவேரி விஜயும் பார்த்துக்கிறாங்க. அப்போ ரூமில் எல்லாமே வந்து சாரி முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஏன் இங்கே வச்சுருக்கிறீங்க, கொஞ்சம் மறந்துடலாம்ல அப்படின்னு காவேரியே கேட்குறாங்க. இல்லைங்க அதெல்லாம் என் ஒய்ஃப் போட்டது அப்படின்னு சொல்லி சாரி எல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப வியந்து வந்து பாவமாக வந்து காவேரி பார்க்குறாங்க. இதெல்லாம் உன் சேலை தான் காவேரி அப்படின்னு மனசுக்குள்ளேயே விஜய் நினைக்கிறாரு. ஆனால் காவேரி வந்து நீங்கள் அதை பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கு இன்னும் தானே ஞாபகம் வரும் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே அவங்க அம்மா எல்லாத்தையும் அதை கேட்டுட்டு மூஞ்ச பார்த்துட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, காவேரிக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடை வந்து செஞ்சு கொடுக்கணுன்னு எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறாரு. இது சுயம் தானே அப்படின்னு சொல்லி பார்க்க விஜய்க்கு டக்குன்னு பழைய ஞாபகம் வருது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கடைசியாக எப்போ சாப்பிட்டேனே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ருசித்து ரசித்து சாப்பிட்றாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, நான் தான் நீ மாசமாக இருக்கிறப்ப கடைசியாக உனக்கு செஞ்சு கொடுத்தேன், நீ சூப்பராக இருக்குன்னு சொன்னியே காவேரி, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு முன்னாடி நின்று மனசுக்குள்ளேயே நினச்சி கஷ்டப்படுறாரு. ஆனால் காவேரிக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லைங்க. ரொம்ப பழசை யோசிக்காமல் சாப்பிட்டதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரசித்து சாப்பிட்றாங்க. இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு